இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு பலாக்கொட்டை, அதுக்கப்புறம் மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு தான் செய்ய போகிறோம். இதுக்கு புளியெல்லாம் ஊற்றி செய்ய போகிறதில்ல, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்துக்கு, களிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மாதிரி இட்லியை நல்லா சுட சுட வச்சுட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு குருணை பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 8 பல்லு வந்து பூண்டு அது தட்டி எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இதுல 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து என்ன பண்ணலாம், இதுலயே நான் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம புளியெல்லாம் சேர்க்க போறது இல்ல, 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு அரை முருங்கைக்காய், பாருங்க நான் ஒரு 6 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணியிருக்கேன். அது 2 கட் பண்ணி அதை கீத்து மாதிரி போட்டு வச்சிருக்கேன். மாங்காய் வந்து இந்த சைஸ்க்கு எடுத்துக்கங்க, அது 3 பீஸா போட்டுக்கலாம். மாங்காய் போடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், பலாக்கொட்டை வந்து நல்லா எடுத்து 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அதனால இந்த தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி வந்து கீழே ஊற்றிடலாம். இந்த பலாக்கொட்டையை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்படி 1 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா ஜீரகம், 1/4 ஸ்பூனோட கம்மியா மிளகு, கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா பொரியணும். இப்போ 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒன்றரை கை அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் பாருங்க, இந்த ஸ்பூன்லயே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். பாருங்க, தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்க, இதை நல்லா கொதிச்சு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேகட்டும். இப்ப பாருங்க, இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்லயே ஒரு 1/4 மூடியோட கொஞ்சம் ஜாஸ்தியா தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் இந்த ஸ்பூன்லயே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பல்ஸ்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பல்ஸ்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம்.
எல்லாமே 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் இதில் ஊற்றிடலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த குழம்புலேயே ஊற்றிக்கலாம். இன்னும் வந்து பங்கு அளவுக்கு வேகணும், அதனால இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். அப்போதான் வந்து முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வேகும். இன்னும் நல்லா வெந்து கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காயிரும். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. இது ஓப்பன் பண்ண மாதிரி வைங்க, அப்பதான் வந்து நமக்கு வலிஞ்சு வராது. ஏன்னா நமக்கு தேங்காய் போடுறதுனால அப்படியே பொங்கி வரும். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்ல வைங்க, 2 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க பலாக்கொட்டை, மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நல்லா ஜம்முன்னு ஒரு குழம்பு வச்சாச்சு. சூப்பரா இருக்கும் பாருங்க. இது சாதத்துக்கும் நல்லா இருக்கும், இட்லிக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.